ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். HPCL இதோட ஃபுல் ஃபார்ம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ். ஸோ ஒன் ஆஃப் த பப்ளிக் செக்டார் கம்பெனி. இதில் ரிலீஸ் ஆயிருக்க அப்ரெண்டிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அப்ரெண்டிஸ்னாலே 1 இயர் தான் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும். அந்த 1 இயர் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வச்சு ஃப்யூச்சரில் நீங்கள் வேலை தேடும் போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணுற ஒரு ஜாப். டோட்டல் வேகன்சி எக்ஸாக்ட் நம்பர் கொடுக்கல, பட் வந்து வேரியஸ் ஜாப்ஸ் இருக்கும். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிங்க. உங்களோட எந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ்லாம் அதில் வருன்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த 1 இயர்க்கு வந்து உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 பெர் மந்த். எவ்ரி மந்த் வந்து 25,000 உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13 January 2024. ஜாப் லொக்கேஷனும் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. ஸோ ஆல் ஓவர் த இந்தியா எங்கெல்லாம் உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கோ அங்கே வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அப்ளை மோடு வந்து ஆன்லைன், மல்டிபிள் வெப்சைட்ஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம வெப்சைட்டில் வந்து என்னெல்லாம் ஸ்ட்ரீம்ஸ் கவர் ஆகுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே போட்டிருக்கோம். சிவில், மெக்கானிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் EEE, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, பெட்ரோலியம் இன்ஜினியரிங். ஸோ இந்த எல்லா ஸ்ட்ரீம்ஸில் இருக்க கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். பட் இதுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ பர்டிகுலர் இயருக்கு முன்னாடி இருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேஜ் பாட்டமில் இருக்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் அப்ரெண்டிசஸ் ட்ரெயினிஸ் இன்ஜினியரிங் as per the Apprentices Act 1961. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் டேட் வந்து January 3 ஸ்டார்ட் ஆகிருச்சு. லாஸ்ட் டேட் 13 January 2024. ஸோ என்னெல்லாம் வந்துட்டு டிசிப்ளின்ஸில் இருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலான்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ சிவில், மெக்கானிக்கல், அதிலிருந்து அப் டு பெட்ரோலியம் இன்ஜினியரிங் வரைக்கும் இந்த வேரியஸ் டிசிப்ளின்ஸ் இருக்க செக் பண்ணிக்கிங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 years இருக்கணும், மேக்ஸிமம் 25 years. டேட் வந்து 3 January 2024. இந்த டேட்டில் வந்து மினிமம் மேக்ஸிமம் ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 years எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்கலாம். OBC கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா 3 years வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பென்ஃபார் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா 10 years வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா இருக்குது. இன்ஜினியரிங் கிராஜுவேஷன். ஸோ இப்போ வந்து இந்த டிசிப்ளின்ஸில் இருக்க பர்டிகுலர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதே போல் மார்க்ஸும் வந்து முக்கியம். மினிமம் வந்து 60% மார்க்ஸ் வந்து உங்கள் அகாடமிக்கில் எல்லா செமஸ்டர்லையும் இருக்கணும். இது வந்து ஜென்ரல், OBC, EWS கேண்டிடேட்ஸ்க்கு. SC/ST பென்ஃபார் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 50% மார்க்ஸ் இருந்தால் போதும், அவங்க அப்ளை பண்ணலாம். மந்த்லி ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா 25,000. எல்லா கிராஜுவேட்ஸும், அதாவது எல்லா டிசிப்ளின்ஸ்க்கும் இந்த 25,000 வந்து சேம். டியூரேஷன் வந்து 1 year. ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப்னாலே 1 year தான். எலிஜிபிலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த செக்ஷன் முக்கியமாக பார்த்துக்கங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் இந்த வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் சிவில், மெக்கானிக்கல், ஸோ இந்த ஸ்ட்ரீம்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன எலிஜிபிலிட்டிக்கு இருக்குது. ஸோ April 1, 2021 இந்த டேட்டுக்கு அப்புறம் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த மினிமம் மார்க்ஸ், ஸோ அது வந்து உங்களோட எல்லா செமஸ்டர்லேயும் அந்த அக்ரிகேட் வந்து இந்த பர்சன்டேஜில் இருக்கணும். ஸோ இதையும் பார்த்துக்கங்க. இது ரெண்டுலேயும் இல்லாத கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. ஏஜ் லிமிட் நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்துட்டோம். செலெக்ஷன் மெத்தடாலஜி பார்த்துக்கங்க. கேண்டிடேட்ஸ் ஃபுல்ஃபில்லிங் த அபவ் மென்ஷன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வில் பி கால் ஃபார் இன்டர்வியூ. ஸோ டேரெக்டாக வந்து இன்டர்வியூ தான், எந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது. ஸோ கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னெல்லாம் போஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கோ அதுக்கேற்றப்ப உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும். இன்டர்வியூ எப்போ இருக்குன்னா January, February. ஸோ இந்த மந்த் அண்ட் Februaryயில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மெரிட் லிஸ்ட் படி, ஸோ ஆல் இண்டியா மெரிட் லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து உங்களோட நேம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூவில் உங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் இங்கே இருக்குது. எப்படி அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் ஆன் அப்ரெண்டிஸ் அப்ளிகேஷன் லிங்க். இது வந்து HPCLோட அஃபீஷியல் வெப்சைட் லிங்க். இந்த லிங்க் வந்து நம்ம வெப்சைட்டோட பாட்டம்லையும் பட்டன் வந்து ஆட் பண்ணியிருப்போம், அங்கே கிளிக் பண்ணி போகலாம். ஸோ அதை வந்து இப்போ உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து பேஜோட பாட்டமில் போனீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ அல்லது ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா அந்த டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இமெயில் ஐடியும் இருக்குது, ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது. இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி டீட்டெயில்ஸ் வேணும்னா கேட்டுக்கலாம். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வெப்பேஜோட பாட்டமில் அப்ளை நவுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ இங்கே வந்து ஒரு லாகின் ஆப்ஷன் காமிக்குது. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நியூ கேண்டிடேட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் உங்களை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். உங்கள் ஸ்டார் போட்டுக்க எல்லா ஃபீல்ட்ஸுமே வந்து மேண்டேட்டரி. ஸோ இந்த எல்லா ஃபீல்ட்ஸையும் வந்து நீங்கள் இன்புட் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அக்கௌண்ட் க்ரியேட் ஆனோன்னே நீங்கள் வந்து இதுக்கு முந்தின பேஜில் லாகின் ஃபார்ம் வரும். ஸோ இந்த லாகின் செக்ஷனில் உங்கள் இமெயில் ஐடின்னு பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே வந்து செக்யூரிட்டி கோட் டைப் பண்ணணும். அதை கொடுத்துட்டு சைன்இன் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஃபார்ம் வரும். அதில் கேட்டுக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் NATS வெப்சைட்டில் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் இதில் வந்து இங்கே ஃபஸ்ட் இனிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஸோ இங்கே கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இதை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் எந்த அப்ரெண்டிஸ் ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த சேம் நம்பர் வந்து எல்லாத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த HPCL வெப்சைட்டில் நான் காமிச்ச இடத்துல போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி உள்ளே போய் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 13 ஜனவரி 2024. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.